முறுக்கு வந்து எவ்வளோ மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ மொறுமொறுப்பாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக கிடச்சிருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு கிறிஸ்மஸ்க்கு முறுக்கு செய்ய போகிறாங்க. பொட்டுக்கடலை மாவும் இடியாப்பமாவும் வச்சு முறுக்கு செய்ய போகிறேன். கடையில் வாங்கின ரெடிமேட் மாவில் தான். ரொம்ப ஈஸியாகிட்டு ரொம்ப ஸ்லோவாக பண்ணிடலாம். நம்ம மாவு அரைச்சி கஷ்டப்பட்டு பண்ணதோட இந்த மாதிரி ரெடிமேட் மாவு வாங்கி பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. வெறும் பொட்டுக்கடலை மாவு மட்டும் போட்டு நம்ம செஞ்சோம்னா சூப்பராக நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிறிஸ்மஸுக்கு இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு அசத்துங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு வந்து மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு முறுக்கு புழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாவு எந்த கப்பால் எடுக்கமோ அந்த மெஷர்மெண்ட்டு கப்பால் எடுத்துக்கணுங்க. அரை கப்பு பொட்டுக்கட்டில் எடுத்து பவுட்ரு பண்ணி திரிச்சு வச்சுருக்காங்க. நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்சு எடுத்தான் வச்சுருக்கேன். அரை கப்பு பொட்டுக்கடலை மாவுக்கு 1.5 கப்பு அரிசி மாவுங்க. இடியாப்ப மாவு கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் வாங்கியிருக்கேன், ரெடிமேட் மாவு. இது 1.5 கப்பு நம்ம இடியாப்ப மாவு எடுக்கணுங்க. இதையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த கடையில் வாங்கின மாவில் ஏதாவது தூசி துரும்பு முழு அரிசி எதுவும் கிடந்துச்சுன்னா வெடிச்சிருங்க முறுக்கு வந்து. 1.5 கப்பு மாவு எடுத்துருக்கேன். சலிச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸுக்கு இந்த மாதிரி செய்யுங்க. கிறிஸ்மஸுக்கு, நியூ இயருக்கு எல்லாம் இந்த மாதிரி செய்யுங்க. எதுவுமே இல்லை, 2-3 குருணை தான் கிடக்குங்க. சலிச்சு எடுத்தாச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் எள்ளுங்க, கருப்பு எள்ளு, சீரகம், அது இல்லைன்னா ஓமம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கட்டி காயம் இருந்ததுன்னா வெந்நீரில் போட்டு கரைச்சி போட்டுக்கோங்க. உப்புங்க, மாவு தந்தூடி உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரியே கரண்டியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி ஊற்றினீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்குங்க முறுக்கு வந்து. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான வெந்நிங்க, நம்ம மாவு எடுத்த கப்பால் 1 கப்பு வெதுவெதுப்பான வெந்நி ஊற்றிக்கிடலாம். காணலன்னா 2வது ஆட் பண்ணிக்கிடலாங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிச்சம் இருக்க தண்ணி நம்ம ஊற்றிடலாம். ரொம்ப திக்காகவும் பிசையக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் பிசையக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி 1 கப்பு எடுத்துருக்கேன், கொஞ்சம் பத்தாது நமக்கு. இன்னொரு 1/4 கப் எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் ஊற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா இலக்கமாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இலக்கமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. எண்ணெய் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ இடியாப்ப குழலில் வந்து நம்ம மாவு அடைச்சிக்கிடலாம். இந்த மாதிரி முறுக்கு சில்லு 3 சில்லுக்குள்ளே இருக்குது பாருங்கள். 3 கண்ணுக்குள்ளே ஓட்டை இருக்குது பாருங்கள். இந்த சில்லை வச்சுக்கோங்க. இந்த சில்லை வச்சுட்டு நம்ம மாவு அடைச்சிக்கிடலாம். இப்போ கொஞ்சோண்டு இடியாப்ப குழல் உள்ள எண்ணெய் தடவிக்கங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி முறுக்கு செய்ய போகிறேங்க. இந்த மாதிரி கரண்டி இருக்கு பாருங்க, கரண்டியில் நம்ம சுற்றிக்கணுங்க.
கரண்டியில் வச்சு நம்ம சுற்றி அப்படியே போட்டோம்னா ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி பண்ணுறது. நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும், கிறிஸ்பியாட்டு. எண்ணெய் ஹீட்டானோன்னா நம்ம போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி சுற்றிக்கணுங்க. இந்த மாதிரி கரண்டி 2 கரண்டி எடுத்துருக்கேன். அதில் அப்படியே சுற்றிக்கங்க. டேரெக்டாக நீங்கள் அடுப்புலையும் சுற்றலாம், இந்த மாதிரியும் சுற்றலாங்க. அப்படியே புழிஞ்சு டேரெக்டாக நம்ம அடுப்பில் அப்படியே போட்டுடணுங்க. போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி பண்ணுறது. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாங்க, எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சான்னு. நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அடுப்பு வந்து நம்ம மீடியமாக வச்சுட்டு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி அப்படியே எண்ணெயில் விட்டுறணுங்க. விட்டிங்கன்னா சூப்பராக கிடைக்கும். இப்போ ஒன்று வேகிறதுக்குள்ளே நம்ம ஒன்றுக்கு சுற்றி வச்சிடலாங்க. சுற்றி வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதில் நீங்கள் வந்து பட்டர் போட்டும் பண்ணலாம். நான் வந்து தீபாவளிக்கு வந்து பட்டர் போட்டு பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடு பண்ணி பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நல்லா வரும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி போட்டாச்சுங்க. இப்போ வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வந்துருச்சு. நல்லா வெந்துருது. நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு சல்லடையில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கடாய் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது. இந்த மாதிரி கரண்டியில் தட்டி போட்டிங்கன்னா. நம்ம கடையில் போய் வாங்கிறதோட வீட்டில் ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. திருப்பி போட்டுக்கலாம். கடையில் எத்தனை எண்ணம் பிடிக்கும் அத்தனை எண்ணம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சுங்க. அதனாலலாம் முறுக்கு சுடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக மழையாக நினைப்பாங்க. எப்படிடா சுட, மாவு இடிக்கணும், அரைக்கணும், உளுந்து அரைக்கணும் அப்படிங்கிறத நினைப்பாங்க. இப்போ நம்ம நினச்ச நேரம் சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இடியாப்ப மாவு இருந்துன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியாட்டு நம்ம பண்ணி எடுத்துடலாம். அந்தளவுக்கு ஈஸியாட்டு நம்ம செஞ்சு எடுத்துருதாங்க. இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். வேகட்டும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறாங்க. முறுக்கு எல்லாம் போட்டாச்சுங்க. லாஸ்ட்டு கடாயி. எம்மி எம்மி முறுக்கு ரெடி. நல்லா மொறுமொறுப்பாக போட்டு எடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா எம்மியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகுதுலையும் வேக விட்டு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். லைட்டாக வெள்ளையாக வந்தோடனே நம்ம எடுத்தோம்னாக்கா சீக்கிரமாட்டு நமுத்து போகும். டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுதுலையும் எடுத்துக்கோங்க.
சூப்பரான முறுக்கு ரெடிங்க. எம்மி எம்மி முறுக்கு ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு, முறுக்கு சாப்பிட்றதுக்கு. அப்படியே முறுக்க சேவ் பண்ணிடலாங்க பிளேட்டில். மொறுமொறுப்பான முறுக்கு ரெடி. முறுக்கு வந்து எவ்வளோ மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. எவ்வளோ மொறுமொறுப்பாக வந்திருக்கு பாருங்க. சூப்பராக கிடச்சிருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாங்க. முறுக்க சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக கிடச்சிருக்குங்க. நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கிறிஸ்மஸுக்கு இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு அசத்துங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.